வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் சீசன் 11. ஸோ அடுத்த 2 ப்ரோமோ, 6வது 7வது 2 ப்ரோமோ வந்திருக்கு. இதுல சில பேர் கேட்குறாங்க, இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மிஷ்கின் தேவையா அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல வந்து மிஷ்கின் வந்து இப்போ அஃபிஷியலாக ஒரு மியூசிக் டைரக்டர், அவர் படத்துக்கு இசையமைச்சிருக்காரு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவர் வந்து மியூசிக் கத்துக்கிட்டு இருக்காரு. கடந்த 3 வருடங்களாக மியூசிக் கத்துக்கிட்டு அவருக்கு நல்ல அந்த மியூசிக் நாலேஜ் இருக்கு. இதுக்கு முன்னாடி அவர் வந்த படங்கள்ல, அவருடைய படங்கள்ல பாடல்களா இருக்கட்டும், ப்ரீ ரெக்கார்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே பிரமாதமா இருக்கும். ஸோ அந்த அளவு நல்ல ஒரு மியூசிக்கல் சென்சிபிலிட்டி உள்ள ஒரு டைரக்டர். அவரே இப்போ ஒரு மியூசிக் டைரக்டரா மாதிரி இந்த ட்ரெயின் ஒரு படத்துக்கு வந்து அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. அதில் ஸ்ருதிஹாசன்லாம் கூட பாடியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு ஒரு கேரக்டர் அவர். ப்ளஸ் வந்து டைரக்டரா இருந்தாலுமே ஒரு படத்துல வந்து இந்த பாட்டை நம்ம வச்சுக்கலாமா வேண்டாமா, இந்த இந்த சிங்கர் பாடி இருக்கிறது இந்த சிச்சுவேஷனுக்கு கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத முடிவு பண்ண அந்த நாலேஜும் அவருக்கு இருக்கு. ஸோ அதனால ஒரு டைரக்டரோ ஒரு ஆக்டரோ அந்த சினிமா சம்பந்தப்பட்ட யார் வேணாலும் ஜட்ஜா இருக்கலாம். அதனால வந்து அது தப்பு கிடையாது. மிஷ்கின் இருக்கிறது நல்லது. இன்னும் அவர் வந்து என்டர்டெய்னிங்காகவும் கொண்டு போவார். ரொம்ப ஃபார்மலா இல்லாம ரொம்ப ஜாலியா ஒரு ஒரு உரிமை எடுத்து பேசக்கூடிய ஒரு மனிதர். ஸோ அப்படி ஒரு கேரக்டர் இருக்கிறது நல்லது தானே. எல்லாரும் ரொம்ப ஃபார்மலா வாங்க போங்க அப்படின்னு சொல்றப்படே இங்க வாடா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள் சில சமயங்கள்ல கொஞ்சம் ஓவர் போர்டா போனா கூட பெரும்பாலான சமயங்கள்ல மிஷ்கின் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மனிதராக தான் இருக்காரு. அதனால அவர் இருக்கிறது முக்கியம். ஸோ இப்போ வந்து முதல்ல வந்து மீனாட்சி அப்படிங்கிற சிங்கர், மற்ற சிங்கர்ஸ்லாம் நம்ம வந்து அந்த நிகழ்ச்சி பார்த்து தான் பேர் தெரியும். இதுல ப்ரமோலையே பேரை சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க பாடுற பாட்டு வந்து வளையப்பட்டி தவிலே தவிலே, அந்த பாட்டு பிரமாதமா பாடுறாங்க. அது வந்து அழகிய தமிழ் மகன் படத்துல வரக்கூடிய பாட்டு, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல. ரொம்ப கடினமான பாட்டு. இது வந்து மேடையில பாடுறது, அந்த கான்சர்ட்ல பாடுறதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கடினமான பாடல். இது வந்து ரெக்கார்டிங்ல வந்து பல்வேறு டெக்னிக்கை யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு லைனும் பஞ்ச் பண்ணி பண்ணியிருப்பாங்க, டைம் எடுத்து பண்ணியிருப்பாங்க, வெவ்வேறு நாளில் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம வந்து நேராக லைவ் ப்ரோக்ராம் பண்றப்ப ஒரே டேக்ல பாடணும். அது வந்து ரொம்ப கடினமான விஷயம். அதை மீனாட்சி ரொம்ப சூப்பரா பாடியிருக்காங்க. அவங்க வந்து எங்கும் தமிழ், நம்முடைய உன்னிகிருஷ்ணன் அவர்களுடைய எங்கும் தமிழ் டீம்ல வந்து அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அடுத்ததா சிங்கர் பேர் வந்து கபாலி. கபாலின்னு பேர் வச்சுட்டு ஒருத்தர் பாடுறாரா, அது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஏன் பாடக்கூடாதா, பாடலாமே அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அந்த கபாலி எப்படின்னா ஒரு பாடி பில்டர் போல் இருக்கு. பாடி பில்டர்னா என்ன, உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிறது, பயங்கரமா அந்த இதெல்லாம் எடுப்பார் போல் இருக்கு. ஒர்க் அவுட்லாம் சூப்பரா பண்ணுவார் போல் இருக்கு. புஷ்அப்ஸ்லாம் பயங்கரமா பண்றாரு. அட்ட டேக்ல 20 புஷ்அப்ஸ்லாம் பண்ணுவார் போல் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஆள் அவர் வந்து எடுத்தோடனே அவருக்கு வந்து ஒரு ஹீரோயினோட கையை பிடிச்சி டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பாட்டு. இந்த பாய்ஸ் படத்துல இருந்து ஆலே ஆலே எகிரி குதித்தேன் வானம் இடித்தது அந்த பாட்டு. இந்த பாட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த லவ்வர்கிட்ட வந்து காதலன் காதலி கிட்ட தன்னுடைய காதலை சொல்ற அந்த கணம் வந்து உறைஞ்சு போச்சும்பாங்க, ஃப்ரீஸ் ஆயிடுச்சும்பாங்க. அதை வந்து சங்கர் எப்படி டெக்னிக்ல எடுத்திருப்பாருன்னா, ஒரு 60-70 போட்டோ கேமரா வச்சு அதை எடுத்து அதை ஒவ்வொரு ஷாட்டா அதை வந்து இது பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக்கை வந்து சங்கர் யூஸ் பண்ணியிருப்பாரு. அது பார்த்தோன்னா அந்த மொத்தமா இப்ப எப்படின்னா ஒரு 10 போட்டோவை சேர்ந்தாப்புல வச்சீங்கன்னா அது ஒரு மூவ் ஆற மாதிரி தெரியும். அதை தான் மூவின்னு நம்ம சொல்றோம். அப்படிதான் அந்த காட்சியை கொண்டு வந்திருப்பாங்க. 60 போட்டோ கேமரா சுத்தி வர உட்கார வச்சு எடுத்து, சுத்தி வர நின்று எடுத்து அதை வந்து காட்சியா மாத்தினது பிரமாதமா பண்ணியிருப்பாங்க. அது அந்த மோஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து அந்த பாட்டுல வந்து கார்த்திக் பாடியிருப்பாரு, எகிரி குதித்தேன் வானம் இடித்தது. அந்த பாட்டை வந்து கபாலி பாடுறாரு. கபாலி பாடினது நல்லா இருக்கு. அவர் ஸ்ரீஷாவோட பாடுறாரு. ஸ்ரீஷாங்கிறவங்க வந்து சூப்பர் சிங்கர் ஜூனியர், அதுக்கப்புறம் சீனியர். இப்ப இசைஞானி இளையராஜாவோட எல்லா கான்சர்ட்லயும் அவங்க ஒரு மிக முக்கியமான ஒரு பாடகியா இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து பாடக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. அவர் சூப்பரா பாடிட்டாரு. எடுத்தோடனே கையை பிடிச்சி சுத்தி டான்ஸ் ஆடி அப்படி ஜம்முன்னு பாட்டை பாடிட்டார் லாவெண்டர் தோட்டத்துல. அப்புறம் இவர் வந்து வம்பிழுத்தாரு, பண்றா டன்ன புஷ்அப் பண்றா அப்படின்னு உடனே அவரை பண்ண வச்சு அவரும் மாக்காப்பாவும் கலாட்டா பண்ணி ஜாலியா போச்சு அந்த அந்த நிகழ்வு.